ஹலோ ஆர்மிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது சவுண்ட் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ஆர்மிஸ். அப்புறம் கமெண்ட்டில் நிறைய பேர் ப்ளீஸ் சொல்லாதீங்கடா. அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க அந்த ஒரு கனெக்ட் வந்து இப்போ ரொம்ப ஒரு மாதிரி தூரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது வேணாம், ப்ளீஸ்லாம் சொல்லாதீங்க. நான் போட்டுறேன், ஓகேவா? ப்ளீஸ்லாம் வேணாம். ரொம்ப ப்ளீஸ்ன்னு கேட்குறீங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா? வேணாம், நான் போடுறேன். எனக்கு டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது, வேறு எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஒர்க், அதனால தான். ஸோ நான் போடுறேன்டா, நான் போட மாட்டேன்னு சொல்லலை. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? அப்புறம் டேக்குக்கு வந்து எனக்கு ஒரு சரியான கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எப்படி போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குறத வச்சு நான் வந்து அப்படியே நானே எனக்கு தோன்றதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி போட்டுறேன், ஓகேவா? ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். சிவாங்க. ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருவோம் அப்படின்னா, லின்னு வந்திருப்பான். ஸோ ஜிம்னோட பையன்ட்டு லின்னு வந்திருப்பான். ஸோ இதை கேட்டு ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிருப்பான் கிம்கிட்டேருந்து கேட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். ஸோ லின்னும் ஜிம்முனும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே காரில் வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ ஜிம்மன் வந்து எப்பயும் போல் 2 தெரு தள்ளி கார் நிறுத்திட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு நடந்து வரான். என்னப்பா நீ கார் தூரமாக நிறுத்திட்டு நடத்திட்டு வர? அதுவா, அது ஏன்னா உனக்கே தெரியும்ல நான் பண்ணுறது எதுவும் என் அம்மாவுக்கு தெரியாதுன்ட்டு. ஆமாம்ல, நானும் பல வருஷம் ஆயிடுச்சுல, மறந்தே போயிட்டேன். சரி வா, நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்தே போகிறாங்க. ஸோ அவன் அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். ஐயோ, இப்போ வந்தா என்ன போகுது? டேய், என்னடா பண்ணுறது? இந்த கோச் விட்டோடே வட்டா அந்த அளவுக்குலாம் கண்டுபிடிக்க எங்கள் பாட்டிக்கு மூளை இல்லை. நீ வா, நம்ம போகலாம். அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ இப்போலாம் இன்டர்வியூ சொல்லிடு. ஐயோ, என் தங்கண்டி, இது நீ ஐடியா கொடுத்தல, செம்மையாக வைக்காது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ வீட்டுக்குள்ளே வந்தவொடனே குடுன்னு கிச்சனுக்கு ஓடி போய் ஜிம்மனோட அம்மாவோட துணியை பிடிச்சி இழுத்துட்டு பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் க்யூட்டாக. அவங்களும் இப்படி கீழே குமிச்சு பார்க்குறாங்க. டே லின்னு, எப்படா தங்கக்குட்டி வந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அவங்களும் கொஞ்சிட்ருக்காங்க. டே ஜிம்மன், எப்படா கூப்பிட்டு வந்தேன் என் தங்கத்தை? அது ஏன் கேட்குற? இனிமேல் அவனை அங்கே வச்சு மேய்க்க முடியாதுன்ட்டாங்க, அதான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். இனிமேல் நம்ம கூட்டியே இருக்கட்டும்ன்ட்டு. நல்ல வேலை பண்ணடா, இத்தனை வருஷமாக நானும் கூட்டிகிட்டு வான்னு என் தங்கத்தை நல்ல வேலை கூப்பிட்டு வந்துட்டேன். ஐயோ, இதை பார்க்காம பேசாமல் எத்தனை நாள் இருந்தேன்னு என் தங்கப்பட்டு. ஒன்றுக்கிட்ட ஃபோன் பேச கூட அவன் விடுறதில்ல தெரியுமா என்கிட்ட. அப்பப்போ பேசினாங்க. என் தங்கப்பட்டு எப்படி இருக்குது? அதான் பாட்டி, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அச்சோ, நான் நல்லா இருக்கேன். நீ தங்கப்பட்டு எப்போ வந்துச்சு இது? ஐயோ, என்ன சொல்கிறது? அதுவா, நான் ஓவராக சேட்டை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பத்மா ஆண்டி என்னை இங்கேயும் அமுச்சு விட்டுருச்சு. அது என்னை ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டேங்குது. நீ ஏன் பாட்டி நான் அங்கே அனுப்புனேன்? அதுவா, இதோ கொஞ்சம் உன் அப்பங்காரன் இருக்கானே, அவன் தான் இவனுக்கு இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, அதனால் எங்கேயோ தூரமாக அமைச்சு படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு உன்னை அங்கே துரத்தி விட்டுட்டான். நீ பொட்டு குழந்தைடா, உனக்கு என்ன இப்போ இதுக்கு படிக்கிறதுக்கு? இப்போ என்ன சும்மா கிண்டர் கார்டன் தானே போடுற? அதுக்கே உங்கள் அப்பா அங்கே அமைச்சு படிக்க வைக்கிறேன்னா பார்த்துக்கோவேன். ஆனால் வீட்டில் காசு இல்லைன்னு புலம்புறது. அப்படி என்ன தான் பண்ணி உங்கள் 2 பேரையும் மேய்க்கிறானே எனக்கு தெரியல. அது அப்பாவோட சீக்ரெட். அது உனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால் அது உனக்கு தெரியக்கூடாது. ஐயோ, வாயிடு என் தங்கப்பட்டுக்கு. சரி போய் சுகாவை பாரு. ஆமாம், சுகா அண்ணன் எங்கே? நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். போய் முதல்ல சுகாவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இறங்கி எப்படி குடுன்னு சுகா ரூமுக்கு ஓடுது. ஸோ இப்போ ஜிம்மன் அம்மா வந்துட்டு, டே லின்னு தங்கம், என்னடி தங்கம் வேணும்? ஏதாவது சமைக்கிட்டா? நீங்கள் செய்வீங்களா? எனக்கு எப்போயுமே பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு, அதை செஞ்சு வைக்கிறீங்களா? சரிடி தங்கம், ஆனால் கம்மியாக தான் சாப்பிட்ணும், புரியுதா? இன்னும் சளி பிடிச்சிக்கும். ஏன் அங்கேயும் பத்மா ஆண்டி இப்படி தான் எனக்கு ஸ்வீட்டே கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் எப்படி பண்ணுறீங்க? சரி, இன்றைக்கி ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிச்சிடணும், சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுக்குன்னு ஓடுறான். டே சுகா அண்ணா, எங்கடா இருக்க சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே ரூமுக்கு ஓடுறான். ஸோ சுகா ரொம்ப சோகமாக அப்படியே பெட்ஷீட்குள்ளே படுத்துருக்கான் ஒரு மாதிரி. டே சுகா, டே அண்ணா இங்கே பாருடா. என்ன வாய்ஸ் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறான். டே லின்னு, எப்படா வந்த ஊரில் இருந்து? டே என்ன பார்த்தது இவ்வளோதான் ஒரு ரியாக்ஷனா? இவ்வளோ வருஷம் ஆயிருக்கும், என்ன இப்படி தான் ரியாக்ஷன் கொடுக்குற? போ, நான் கோவத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கோவமாக திரும்பிக்குது. ஸோ லின்னை வந்து தூக்கி வச்சுட்டு, ஒண்டி தங்கம், சாரி, உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா?
ஜிமன் ஃபோன் கூட எனக்கு பண்ணி தரவே மாட்டான். என்கிட்ட பேசியே பல வருஷம் இருக்கும். நீ இருக்கிறதே மறந்துட்ட. ஓ, அப்போ நான் இருக்கிறதே மறந்துட்டியா? அப்போ நான் வந்ததும் உனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ அந்தளவுக்கு பிஸியாக இருந்திருக்கியா? இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான். கஷ்டமாக இருந்துச்சா? என் சுகாவுக்கு என்ன கஷ்டம்? எதையாவது ஏமாத்திட்டியா? இல்லை உன்னை யாராவது ஏமாற்றிட்டாங்களா? இல்லை, நான் ஏமாந்துட்டேன் எல்லாத்துலேயுமே. என்னாச்சு? சுகா மூஞ்சிலாம் ஒரு மாதிரி பிங்காக இருக்கும். ஆனால் அழகாக இருக்குது சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 சீக்ஸையும் பிடிச்சி விளாண்டுருக்கான். ஸோ சுகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி அவனுக்கு இருக்குது. டெல்லுன்னு என்கிட்ட எதுவும் கேட்காதரா, கொஞ்ச நேரம் உன்னை கட்டி பிடிச்சிக்குவா. இதில் என்ன இருக்குது? நீ கட்டி பிடிச்சிக்கோ. எப்பயுமே நான் ஃப்ரெண்டு தானே. பிடிச்சிக்கோ. ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடும். ஜிம்முன்னு இருக்கால, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் எப்படி தட்டி கொடுக்குறான். சுகாவும் ஒரு மாதிரி ஆகிட்டு அவனை போய் எப்படி கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ ஜிம்மன் இந்த சைடு ரூமுக்கு போகிறான். அப்படியே ரூமுக்கு போயிட்டு ரூமுக்கு டோர்லாம் சாத்திட்டு அப்படியே கிம்முக்கு ஃபோன் பண்ணுறான். ஹலோ, டே கிம்மு, அங்கே எல்லாம் ஓகே தானே? ஒரு பிரச்சனையும் இல்லையே? எல்லாம் ஓகே தலை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு பசிக்குது தலை, சாப்பிட்ணும் தலை. இவனுங்க என்ன சாப்பிடவே விட மாட்டேங்கிறானுங்க. ஏய், என் பையனுக்கே எதுவுமே வாங்கி தர முடியாதுன்னா நீங்கள் ஒரு நாள் பட்டினி கடந்து சாவு, நான் வைக்கிறேன். தலை பாவம் தலை, நான் பொண்ணு பிகரு சரக்கு சோறு தண்ணி இல்லாமல் எப்படி தலை? ஐயோ, என்னால் முடியாது தலை. டகு கூட அடிக்க விட மாட்டேங்கிறானுங்க தலை. சாவணி அப்படியே எதுவுமே இல்லாமல் அவனை எதாவது கை வச்சு தெரிஞ்சு அவ்வளோதான், பார்த்துக்க. நான் அந்த எச்சு பொறுக்கி என்புவை பார்த்துக்கிறேன், நீ வெய். என்புவா இப்போ எதுக்கு? அவன் என் மேலே கை வச்சிட்டான்ல, அவனுக்கு நான் யாருன்னு காட்ட வேணாம். அவன் இப்போ ஏதோ ஒரு ஆளுக்கு கீழே தானே வேலை செய்கிறான். அவனுக்கு எதுவுமே சொந்தம் இல்லையே. 2 வருஷத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதே கஷ்டம்டா. நான் இதை உருவாக்குறவே 5 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் முடியாது அவனால். அவன் ஒரு ஆளுக்கு கீழே தான் வேலை பார்க்குறான்னு நினச்சேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் யார் என்னென்ன விசாரிச்சுவேன். அந்த பருப்பு, நான் அந்த பருப்பை வந்து வேக வச்சுக்கிறேன், புரியுதா? டீட்டெயிலாக என்னன்ட்டு நாளைக்கே விசாரிச்சு சொல்லு, புரியுதா? நான் பார்த்துக்கிறேன் அந்த எச்ச பொறுக்கினாய. தலை என்ன தலை, பசிக்குது தலை. சோறும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு நாள் பட்டினி இருக்கிறதுலாம் நீ ஒன்றும் செத்துற மாட்டேன், புரியுதா? ஒரு மனுஷனால் ஒரு நடு கடலில் கூட சோறு தண்ணி இல்லாமல் 4 நாள் இருக்க முடியும். ஒரு நாள் இருக்க முடியாதா? பற்றிக்கிட்டு ஃபோனை வைடா, அவனை இன்னொருத்தர் ஃபோன் பண்ண அவ்வளோதான் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் திட்டி விட்டுட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணிடுறான். ஜங்குக்கையும் வீட்டுக்கு அப்படியே அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ கிம்மு தான் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அவங்க அம்மா தான் வந்து பார்த்துக்குறாங்க. ஸோ அவனும் ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துருக்கான். அவனுக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது, லின்னு யாருன்ட்டு. லின்னு யாராக இருக்கும்? பையன்றான். ஒரு வேளை உண்மையான பையனாக இருக்குமா? இவனுக்கு கல்யாணம் ஆனதே என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இதில் பையன் வேறையா? இவன் என்ன ப்ளே பாயா? கல்யாணம் பண்ணுறான், குழந்த இருக்குது, பத்தாதுக்கு என்ன வேறு சைட்டு அடிக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியலையே. வந்து அப்படியே பிச்சுக்கிது. பத்தாதுக்கு வேறு இவனை பற்றி என்னென்னமோ சொல்கிறான். இவன் என்ன தான் பண்ணுறான்னு எனக்கு புரியலையே. என்ன பண்ணுறது? இந்த பேபி யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு அந்த கிம் எனக்கு வேணும். இந்த டாக்டர் வேறு 2 வாரத்துக்கு நீ எந்திரிச்சவே கூடாது, கிழிக்கவே கூடாது, நொட்டவே கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கணுன்றான். நான் எங்கிட்ட வெளில போவேன்? எப்படி நான் இவனுக்கு ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கான். ஸோ இந்த சைடு ஜிம்மன் ரூமில் நின்று உட்காந்து ஜிம்மன் ஃபோனில் வந்து கேம் விளையாண்டுருக்கான். ஸோ ஜிம்மன் வந்து சும்மா லேப்டாப் நோண்டிகிட்ருக்கான். ஸோ அவனால் தான் லின் படுத்துட்டு அப்படியே பக்கத்துலேயே படுத்துட்டு கேம் விளையாண்டுருக்கான். அப்போ ஜிம்மனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. டேய் தகப்பா, என்னடா? உனக்கு ஃபோன் கால் யாரோ கான்டாக்ட் மேரேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஃபோனை கொடு, அப்போ பேசிட்டு வரேன், எங்கேயோ உட்காந்துட்ரு. அது வரையும் வேணாம், லேப்டாப்பில் கேம் விளையாண்டுரு. எனக்கு ஃபோனில் தான் கேம் விளையாடணும், கொடு வந்து தரேன்டா. நான் கொடுக்காமையா ஓடிட போகிறேன், வந்து தரேன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு போயிடுறான். ஹலோ, டேய் எதுக்கு நான் ஃபோன் பண்ணேன்? நான் தான் உன்னை ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அது இல்லை ஜிம்மன், அங்கே ஏதோ என்போ மறுபடியும் வந்துட்டானா, நான் எதுவும் கேள்விப்பட்டேன். அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். உனக்கு எதுவும் ஆகலைல்ல? ஏதோ கன் ஷூட் நடந்துச்சு நான் கேள்விப்பட்டேன். உனக்கு எதுவும் ஆகலைல்ல? நீ நல்லா தானே இருக்க? உன் அக்கறைக்கெலாம் நன்றி. இந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணாது என்னோடாட்டி, புரியுதா? அவ்வளோதான்.
இந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காத. எனக்கெலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் தான் நான் உன்னை ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். நடுவில் எதுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன்? நான் செத்தா என்ன, உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன? ஜிம்மன் அப்படிலாம் சொல்லாத ஜிம்மன். எதுக்கு பண்ணி கத்துற இப்படி? சரி அதெல்லாம் விடு. ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் வந்திருக்கு. என்ன சொல்கிற? உனக்கு ஃபஸ்ட்டு டீலிங் வந்திருக்கு. இங்கேருந்து நான் உனக்கு 50 மில்லியன் டைமண்ட் அனுப்புகிறேன். அதை நீ சேல் பண்ணிக்கோ. எப்பட்றா? இது நீ எனக்கு கொடுக்குறதா? இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அவங்க இல்லீகலாக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லீகலாக வர பிஸ்னஸ் தான். ஸோ இதை நீ எடுத்துகிட்டு போய் அங்கே டெலிவரி பண்ணினா அதில் பாதி காஸ்ட்டு உனக்கு வந்துடும். ஸோ உனக்கும் லாபம், அவங்களுக்கும் லாபம். சரி, எப்போ கண்டெய்னர் வருது கொரியாவுக்கு? அது இன்னும் 1 வீக்கில் வந்துடும். அதான் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு. இன்ஃபார்ம் பண்ணிட்டல, வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன். சும்மா நல்லா இருக்கல்ல? அம்மா எப்படி இருக்காங்க? இந்த சென்டிமெண்ட் மாதிரிலாம் வேணாம். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. ஒரு லிமிட் என்னவோ அந்த லிமிட்குள்ளே இருந்துக்கோ, புரியுதா? தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காத. நான் வைக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து மறையபடி அப்படியே உட்காந்து லேப்டாப்பில் அப்படியே ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த சைடு லின் அப்படியே கேம் விளையாண்டுருக்கான். ஸோ மறுபடியும் ஒரு ஃபோன் கால். டே அப்பா, என்னடா இது, ஊருக்கு ஒரு லவர் வச்சுருப்ப போல். ஜங்குக் லவ்வர் சம்திங்னு போட்டிருக்க. அப்படின்னா லவ்வர் ஆகலையா? ஏய், தேவலாம் பேசாதடா, ஃபோனை கொடு. இல்லை நான் கொடுக்க மாட்டேன், சொல்லு. மேரேஜ் ஒருத்தர் கூட லவ் ஒருத்தர் கூடயா? அதெல்லாம் கேட்காத, கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கிறான். ஹலோ, ஏன் என்ன உடம்புலாம் சரியாயிடுச்சாடா? உன்னை பார்க்கணுன்னா என்னால் வர முடியாது. சரியாச்சான்னு தான் கேட்டேன். சரியாயிடுச்சா? வீட்டு டெரஸ் கிட்ட தான் இருக்கேன், மேலே ஏறி வா. டெரஸ் கிட்ட இருந்தால் வந்துடுவேண்ணா நான் வரலாம் முடியாது. போய் ரெஸ்ட் எடு, சும்மா சுற்றிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு லைட்டாக சிரிக்கிறான். ஏய் தகப்பா, இது என்ன லவ்வாடா? ஏய், ஒழுங்கா அப்பான்னு கூப்பிட்றா. நான் இப்படி தான் கூப்பிடுவேன். போய் என்னன்னு கேளு. உன் லவ்வர் வெயிட் பண்ணுறாருல்ல. ஓவராக பேசுகிற நீ, வாயை கண்ட்ரோல் பண்ணு. நான் போகிறேன். ஐயோ, இப்படியே போனால் எதாவது கண்டுபிடிச்சோன்னே. நான் வேணால் ஐடியா கொடுத்துட்டாப்பா. நீ வேணால் மேலே துணிக்காய போடுற மாதிரி போவேன் கேஷுவலாக, அப்புறம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஐயோ, என் தாங்க தேக்கிட்டுறா. நல்ல ஐடியா கொடுத்தா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மீட் பண்ண அப்படியே ஜிம்மன் துணி பக்கெட்லாம் அப்படியே தூக்கிட்டு அப்படியே போகிறான் மேலே. அப்போ லின்னும் ஜிம்மனுக்கு தெரியாமல் அப்படியே பின்னாடியே படிக்கிட்டு ஏறி அப்படியே போயிட்டுருக்கான் க்யூட்டாக. அப்போ ஜிம்மனும் மேலே போயிட்டு அப்படியே துணி டப்பா வச்சுட்டு, பா இப்படி தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்களோ, போது இப்படி வலிக்குது. எல்லா வேலையும் பார்த்துறான் போல். இந்த வீட்டு வேலை பார்க்குறது தான் கஷ்டம் போலையே. சரி, எங்கே அந்த வேலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து தேடுறான். ஸோ ஜங்குக்கு ஒரு ஓரமாக அப்படியே ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டுருக்கான். ஏவா என்ன மூஞ்சி எப்பயுமே 32 பல்லும் தெரிகிற மாதிரி ஈன்னு இழிச்சிட்ருப்பான். இப்போ என்னன்னா மூஞ்சி அப்படி உராங்கொட்டா மாதிரி இருக்குது. டேய், என்ன கூப்பிட்டா? வரமாட்டேன்னு சொன்னால் இப்போ வந்து நிற்கிறா. அது அது மேலே எங்கள் அம்மா துணி போய் காய வச்சுட்டு வாடா, வெட்டி முண்டமாக தானே வீட்டில் இருக்க அப்படின்னாங்க. அதனால தான் வந்து காயப்புல்லான்னு வந்தேன். பாரா, இவ்வளோ பெரிய இல்லீகல் பிஸ்னஸ் செய்கிறவர் இந்த வேலைலாம் பார்ப்பாரா? எனக்கு தெரியாமல் போச்சே. எனக்கு வாய் ஓவராக இருக்குது, கொஞ்சம் மெதுவாக பேசு. எங்கள் அம்மா கீழே இருக்காங்க. மெதுவாக தான் பேசுகிறேன். நான் ஏன் தெரியுமா இன்னும் உங்கள் அம்மாட்ட சொல்லாமல் இருக்கேன் நீ பண்ணுறது எல்லாத்தையும்? ஏன்னா உங்கள் அம்மா ஆர்ட் பேஷண்ட்றதுனால ஒரே காரணத்தால் சொல்லாமல் இருக்கேன். இல்லைன்னா நான் எப்போயும் சொல்லிடுவேன். அந்த மாதிரி நீ பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ ஒரு எச்சன்னு நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். ஏன்னா நீயும் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் எப்படி அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும். ஒரு மனசு சொல்லுது என்ன அளவோ, அது எப்படி உள் மனசு சொல்லுது? அதை நான் எப்படி நம்புறது? ரோசானவங்க சொன்னால் தான் அப்படிலாம் நம்ப முடியும். அது நீ எப்படி வேணால் எடுத்துக்க, ஆனால் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதனால தான் கம்முன்னு இருக்கேன். நீயும் எங்கள் அம்மாட்ட சொல்ல மாட்டேதையும் சொல்லவும் நானும் விட மாட்டேன். சரி, ஊர்லேருந்து யாரோ வந்தாங்களே, அவங்கள பார்த்த உடனே நீ என்னை கண்டுக்காமல் அப்படியே போயிட்ட ஹாஸ்பிட்டலில் அம்போன்னு விட்டுட்டு கிம்முக்கு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லி வச்சுட்டு. அது ஊர்லேருந்து என் பையன் வந்தான், அதனால தான். உன் பையனா? நீ பெற்ற பையனா? ஆமாம், நான் பெற்ற பையன்தான். பெண்ணான்றதுக்கு நம்ம முடியே உன்னை பார்த்தா அப்படிலாம் நம்பாதுன்னா போ. அது என் பையன்,
எங்கே வேணால் நான் வந்து சொல்லுவேன். நீ அது மாதிரி கேட்குற வரலாம் வச்சு அதை புரியுதா? கை உடஞ்சிது அப்புறம் காலை உடச்சி விட்ருவோம் பார்த்துக்க இந்த மாதிரிலாம் கேட்குறத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் அப்படியே வரான். டேய் நீ எதுக்குற மாடி படிக்கிட்டு ஏறி வந்தா? நான் எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் ஏறாதன்ட்டு. பா நீ சும்மா இருப்பா, எனக்கு வியூவை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் ஏறி வந்தேன். இதில் என்ன தப்பு? இது மட்டும் பேசுவே நீ. நான் இங்கே இருக்கிறவையும் நீ வாயை திறக்கக்கூடாது பார்த்துக்கோ. நான் அந்த அப்பாட்ட பேசணும். அப்பாவா? அவன் எப்போ உனக்கு அப்பாவானா? அதெல்லாம் நீ ஃபோனில் லவ்வருன்னு டே வாய் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாயை பிடி பொத்துறான். அப்போ ஜிம்முனுக்கு அதில் லைட்டாக நின்று போயிட்டு, ஏன்பா நீ லவ் பண்ணதை இன்னும் போய் சொல்லலையா? ஆமாடா இன்னும் சொல்ல, எல்லாத்தையும் கெட்டு விட்ருவோம் போலி நீ வாயை திறந்து, கொஞ்சம் அடக்கி வாசி. சரி சாரி என்ன, நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படி கமெண்ட் ஆயிடுறான். இல்லை நீ ஃபோனில் இந்த மாதிரி அப்படி ஏதோ என்னப்பா சொல்லி சமாளிக்கிறது எனக்கு தெரியலையே. அந்த டாபிக் அப்படியே விட்டுரு. ஓகே அவரை நான் அப்பான்னு கூப்பிடுவேன், உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி என்னடா நான் மட்டும்தான் அப்பான்னு சொன்னேன், இப்போ அவனை போய் அப்பான்னு கூப்பிட்றா? நீ அவரை லவ் பண்ணுறதானே, அப்போ அவரும் எனக்கு அப்பா தான். கம்முன்னு இது என்னோட சைக்காலஜி. நல்லா இருக்குடா அவன் சைக்காலஜி, என்னமோ பண்ணு. நான் அவர்கிட்ட போய் பேசிட்டா என்னவோ பண்ணு போ. நான் பேசினா எல்லோரும் கோவத்தை மறந்துடுவாங்கப்பா, அதெல்லாம் நீ சொல்லாத. நான் போய் பேசுகிறேன் அந்த அப்பாட்ட, என்னமோ பண்ணு போ. ஆனால் பாரு ஹைட்டு பத்தலான்னு தூக்க மட்டும் கூப்பிட்றாத. நான் எதுக்கு கூப்பிட போகிறேன்? அதுதான் அங்கே கல் இருக்கே, நான் அது மேலே ஏறி நின்று பேசிக்கிறேன். நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். நீ துணியை காய போடு போ. நல்லா எவ்வளோ பெரிய ஆள், என்ன போய் துணியை காய போட சொல்கிறீங்க? எல்லாம் என் நேரம் வரேன் போய் காய போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு வெறுப்பாக போய் காய போட்டுட்ருக்கான். ஸோ இன்னும் இந்த சைடு ஓடி போயிட்டு அந்த ஸ்டோன் மேலே ஏறி நின்றுட்டு, ஐயோ அப்பா ஒரு பையனுக்கு இப்படி மூச்சு வாங்குது, ஒரு குட்டி பையனுக்கு. ஹலோ நீங்கள் தான் ஜங்குக்கா? ஆமாம் அதுக்கு என்ன, நீங்கள் தான் இல்லைன்னா? ஆமாம் என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் அப்பா சொன்னாரா? அப்பாங்க அண்ணா ஒன்றும் சொல்லலை. ஏன் மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா சிரிச்சா நல்லா இருக்குமே உங்கள் மூஞ்சிக்கு. பார்க்கவே ஆள் ஒரு மார்க்கமாக இருக்கீங்க, கை பூரா டேட்டூ பியர்சிங்குப்பா, இந்த மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்ல தெரியுமா? சும்மா அல்டிமேட்டாக இருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு தெரியுமா? அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். அது உங்ககிட்ட ஒன்று பேசணும். இப்படி காதை கொண்டு வாங்க போங்க. நான் எதுக்குறேன் இப்படி வரணும்? என்னாலாம் வர முடியாது. ஐயோ ஒரு குட்டி பாப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியவே மாட்டேங்குது. அட இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ நான் அவன் காதுகிட்ட போயிட்டு, நீங்கள் என் அப்பாவை லவ் பண்ணுறீங்க தானே? இல்லையே லவ்லாம் பண்ணலையே. அட சும்மா சொல்லுங்கள், நல்லா முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். அவர் எப்படி சொல்கிறது, அந்த பலாப்பழம் பார்த்துருக்கீங்களா, அது எப்படி முள்ளாக இருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் அப்பா. வெளியில் ஃபுல்லாக முள், ஆனால் உள்ள நல்ல மனசு தெரியுமா? அது உங்கள் அப்பாவை பார்த்த கொஞ்சம் நல்லா எனக்கு தெரிஞ்சிச்சு. அவன் வெளியில் தான் இப்படி உள்ள குழந்தைன்ட்டு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் ஒன்று கேக்குடா. என்ன கேட்கணும் கேளுங்க. அவன் உண்மையாக உன் அப்பாவா? ஆமாம் என் அப்பா தான். அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்குட்டா, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? நான் இப்போ உங்க கூட ஃப்ரெண்டான்னு சொன்னேன், என் கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டிங்களா? ஐயோ நான் அந்த வெளியூரில் இருக்கிறப்போ என்னை எல்லாருமே ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோங்க தெரியுமா? என் மூஞ்சி அழகாக இருக்குன்ட்டுனால யாருக்கிட்ட போய் பேசினாலும் அங்கே என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் மட்டும் என்ன என் கூட ஃப்ரெண்டே ஆக மாட்டேங்கிறீங்க? என்ன உனக்கு நான் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணுமா? ஆமாம் எனக்கு நிறைய பெரிய ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அது போதும்னா எனக்கு. அதே மாதிரி நீங்களே என் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஹேண்டை அப்படியே ஜெக்கிக்கிட்டே நீட்டான். ஸோ அவனும் பார்த்துட்டு ஃப்ரெண்டு என்ன நீங்கள் என்னென்ன கூப்பிடலாம், நான் வேணா உங்களை அப்பான்னு கூப்பிட்றேன். அப்பாவா? அவன் மட்டும்தானே உனக்கு அப்பா? இல்லை நீங்கள் எங்கள் அப்பாவை லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா மூஞ்சில் தெரியுது, பச்சையாக ஒட்டி வச்சுருக்கு. அதனால் நீங்களும் என் அப்பா, புரியுதா? இது என் சைக்காலஜி. எங்கள் அப்பாட்டையும் பார்த்து தான் சொல்லிட்டு வந்தேன். சரி நான் அவரை லவ் பண்ணுறேன், அவர் என்ன லவ் பண்ணுறாரா? யார்? எங்கள் அப்பாவா?
அது எங்கள் அப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என் அப்பா பேச்சுனா எப்பயுமே மீறினதில்லை. அது உங்களுக்கு போக போக புரியும். நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, அவரை எப்படியாவது கேட்டு நீங்களே கேட்டுக்கோங்க. என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க? தெளிவாக தான்டா இருக்க, சின்ன வயசுலேயே தெளிவாக தான் இருக்க. பின்ன ஜிம்மனோட பையன்ல, அப்படி தான். நீ நிஜமாலுமே ஜிம்மன் பையன் தானா? இதில் என்னங்க சந்தேகம்? நான் ஜிம்மனோட பையன்தான், அதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? சரி, உன் அம்மா எங்க? கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. உன் அம்மா எங்க? அம்மாவா? அம்மா இறந்துட்டாங்க. என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. ஜிம்மன் எப்பயுமே சொல்லுவான், அங்கே ஏதோ மலையில் இருக்காங்களாம், அந்த மேகத்துக்கு மேலே இருக்காங்களாம். அங்கே நான் பெருவனாகி வயசாகி அதுக்கப்புறம் தான் போகலாம் அப்படின்னு ஜிம்மன் அப்பா சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஸோ நானும் அவர்கிட்ட பெருசாக கேட்டுக்கிறதில்ல. நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஸோ சேட் இல்லை, ஆனால் அதை நான் என்றைக்கும் நினச்சி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஜிம்மனோட பையன், அதனால் கவலைப்பட மாட்டேன். எனக்கு இதுதான் ஃபேமிலி. என் ஜிம்மன் அப்பா தான் எனக்கு எல்லாமே. அம்மாவும் சரி அப்பாவும் சரி எனக்கு ஒரு குறையுமே இல்லாமல் நல்லா பார்த்துக்குவான். அவ்வளோ நல்ல பையன் அவன். என்ன தான் எல்லா பிஸ்னஸும் பார்க்குறான்னு எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிடுவான் தெரியுமா, ஒரு விஷயம் விடாமல். ஆனால் என்ன ஒன்று மட்டும் தான் சொல்லலை. ஆனால் இப்போ தான் சொன்னான். என்ன ஒன்று மட்டும் சொல்லலை? அதான் சொன்னேனே, அது ஒன்று மட்டும்தான் சொல்லலை, இப்போ தான் சொன்னான்ட்டு. அந்த இப்போ சொன்னதை உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஸோ நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. இதுதான் என் ஃபேமிலி. என் சின்ன அப்பா தான் எனக்கு அப்பா, அம்மா எனக்கு பாட்டி, அப்புறம் எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, எனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான். அது போதுமே. இப்போ புதுசாக நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டிங்க. ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லாமனே எனக்கு இப்போ பையன் கூட்டிகிட்டு வந்துட்டான் அவசரமாக, அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்ட்டு. அப்போ மட்டும் கொல்ல கிடச்சான் அவனை, இவ்வளோதான். பேட்டை வச்சு அடித்து கொண்டுருவான் அவனை. உங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறியாடா நீ? வளர்ந்தா ரொம்ப கஷ்டம் போலியே. ஆமாம் ஆமாம், ரொம்ப கஷ்டம். என்னை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் பத்மா ஆண்டிக்கிட்ட வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் என் பாட்டிக்கடியே நான் இருப்பேன், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, உன் அப்பா பிஸ்னஸை பற்றி எல்லாமே உனக்கு தெரியுமா? எல்லாமே தெரியுமே. எல்லாமே தெரியுமா? அப்போது நான் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறியா? என்ன கேட்கணும்? டேய், குழந்தைகிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. நீங்கள் பேசுறதெல்லாம் என் காதில் விழுகுது. டெல்லின்னு கீழே போ. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது நல்லதில்லை. அப்பா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகிறேனே. லென், சொல்கிறத கேளு போ. நான் உன்னை என்னைக்குமே திட்டினதில்லை, அப்புறம் திட்ட வச்சிடாத. இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு 5 நிமிட்ஸ். லென் பாரு, பாட்டிக்கிட்ட போய் ஸ்வீட் கேட்டதில்ல, அவங்க செஞ்சு வச்சுட்டாங்க, போய் சாப்பிட்டு போ. ஸ்வீட்டு செஞ்சுட்டாங்களா? அப்போ நான் போகிறேன். ஜங்குக்கா டாட்டா. சாரி அப்பா டாட்டா, நான் போகிறேன். நான் உங்கள் 2 பேருமே அப்பாவுக்கு கூப்பிட்றது கன்ஃபியூஸ் ஆகுமே. சரி, நான் ஜங்குக்கப்பான்னு அவனை கூப்பிட்றேன். ஓகே ஜங்குக்கப்பா டாட்டா, நான் போய் ஸ்வீட் சாப்பிட்டு நைட்டு வேணால் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போயிடுது. அப்போ ஜிம்மன் ஜேகே கிட்டே வந்துட்டு, டேய் உனக்கு அறிவில்லை, குழந்தைகிட்ட எது கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு இல்லை உனக்கு? போய் என்னோட விஷயத்தெல்லாம் போய் அவன்கிட்ட கேட்டுட்ருக்க. அவன்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் தான், ஆனால் அது அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எது வரை யார்கிட்ட என்னத்தையும் சொல்லலான்ட்டு. புரியுதா? என் பையனும் என்ன மாதிரி தான். அவன்கிட்ட வந்து ஒரு விஷயத்துக்கு கூட உன்னால் கறக்க முடியாது. புரியுதா? ஸோ அதெல்லாம் நினச்சிக்காத. ஜிம்மன் இங்கே வர முடியாது, என்ன பண்ணுவேன்? வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி அப்படி கிட்ட இழுக்கிறான். டேய் இங்கே பாரு, நான் சவால் விட்றேன்டா. உன்னை கொஞ்ச நாள் நான் மாற்றலை. என் பேர் ஜங்குக்கில்லை, பழைய நார்மலான ஒரு மனுஷனாக நான் உன்னை மாற்றுவேன். பணம் சும்மா அலைஞ்சிட்ருக்காத. எல்லாத்துக்கும் பணம் வராது, புரியுதா? ஒவ்வொரு விஷயத்துக்கு மட்டும்தான் பணம் உதவும், மற்ற விஷயத்தில் பணம் உதவாது. அது நம்மளை நாசமாக போகிறதுக்கு கூட வைக்கும். எல்லாம் பணம் நனைஞ்சிட்ருக்காது, புரியுதா? அவ்வளோதான். நான் உன்னை மாற்றி காட்டுவேன் ஜிம்மன். நான் என்னோட தான் உன்னை ஆக்குவேன், புரியுதா? நான் இப்படிலாம் பேசவே மாட்டேன், இப்படிப்பட்ட கேரக்டரும் இல்லை. ஆனால் உனக்காக இப்படிலாம் இறங்கி பேசுனேன். எல்லாம் என் தலையெழுத்து என்ன பண்ணி தொலையுது, லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன், அதான். அப்புறம் நீன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணல. ஏய், அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் தெரியும். அவனை முதல்ல டைவர்ஸ் பண்ணுற வழியை பாரு. 6 மாதம் கான்ட்ராக்டுன்னு தெரியும் எனக்கு. அப்புறம் நீடிச்சிட்டே போயிட்டுருப்பான். அப்புறம் எனக்கு இல்லாமல் நீ போயிடுவேன். முதல்ல அந்த 6 மாதம் கான்ட்ராக்டை முடிஞ்சோடனே டைவர்ஸ் வாங்கிட்டு அந்த மோதத்தை அவன் மூஞ்சில் தூக்கி எறிச்சிட்டு என் ஜிம்மனா வா, புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். ஏய் என்ன நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கா?
என்ன கொழுப்பு ஏறி போச்சா அவனுக்கு? என் மேலே இந்த பயம்லாம் அப்படியே போயிடுச்சோ? ஓ மேலே பயம் நான் என்னைக்கு தான் சொல்லியிருக்கேன்? ஐயோ அசிங்கப்படுத்துறானே. அசிங்கப்படுத்தினு தெரியுதுல்ல. உன் மேலே ஒரு நிமிஷம் கூட எனக்கு பயம் வந்ததில்லை. நீ அவனையும் போட்டு தள்ளும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன் நானும். ஒளிஞ்சு. ஆமாம், ஒளிஞ்சு தான் பார்க்குறேன். உன்னை முன்னாடி வச்சா பார்க்க முடியும்? அப்படிலாம் பார்க்கறதுக்கு ஒரு டைம் வரும். அப்போ நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? இப்போது எதுக்கிட்ட வர? தள்ளி போடா. நான் உடம்பு சரியில்லைன்னு பார்க்குறேன், இல்லைன்னு பார்த்துக்க. என்ன பண்ணுவேன்? இல்லை என்ன பண்ணுவேடா? நடுவில் இந்த செவ்வறு வேறு தடுகுது. இல்லைன்னு வச்சுக்கோ, எகிரி குச்சி அங்கே வந்துடுவேன். என் கை வேறு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். அப்பான்னு பார்த்து ஜிம்மனுக்கு ஒரு ஃபோன் காலு. ஸோ ஜிம்மனும் ஒரு நிமிஷம் சட்டையை விடுறியா, நான் போய் ஃபோன் பேசணும், உன் ரொமான்ஸ்லாம் அப்புறம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்று அப்படி பேசுகிறான். டிக்கிம்மு உனக்கு என்னடா பிரச்சனை மயிறு? ஏதாவது ஒரு நல்ல காரியம் எனக்கு நடக்கும்போது தான் கரடி பூந்த மாதிரி வந்து பூந்து கேட்டு விட்றது இல்லை. இன்னும் மயிருடா பிரச்சனை உனக்கு? தலை அது ஹார்பரில் இருக்க எல்லா ட்ரக்கையும் உனக்கு கொளுத்தி விட்டு போயிட்டான். தலை சிசிடிவி விற்கிற மாதிரி எல்லாத்தையும் பிடிங்கி விட்டு போயிட்டான். தெளிவா என்னடா சொல்கிற? எல்லா ட்ரக்குமா? எவன்டா அவன்? ஹார்பருக்குள்ளே அவ்வளோ சீக்கிரமாக நுழைய முடியாதேடா, எப்படிடா? அதான் தெரியல, எனக்கும் தெரியல. எல்லா செக்யூரிட்டியும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி கொளுத்தி விட்டு போனானே தெரில. அநேகமாக இது அந்த என்னவோ வேலைன்னு தான் நினைக்கிறேன். அவனுக்கு இருக்கடா, என் ட்ரக்கு மேலேயே கை வைக்கிறானா அவன்? எல்லாமே சுற்றி போச்சாடா. ஆமாம் தெரியல, ஒரு ட்ரக்கு கூட ஒரு கிராமு கூட மிஞ்சலை. எல்லாத்தையும் கொளுத்தி விட்டான். ஏதோ எங்களால் கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருக்க முடிஞ்சது. அதில் 700 கிராம் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாம் கொளுத்தி எரிச்சு போச்சு. தலை என்னடா சொல்கிற? அந்த இன்பு இப்போ எங்கே இருக்கான்? ஐயோ எங்கே இருக்கான்னு தெரில. தலை நாங்களே இப்போது ஹார்பர் கொஞ்சம் நடுவில் தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. தலை இன்னும் விட்டால் அவ்வளோதான், நம்ம மேலே வச்சுருக்க எல்லா சருக்கும் எரிஞ்சிரும், மொத்தம் பணமும் அவ்வளோதான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். தலை நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். அதான் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். வந்துட்டுருக்காங்க, அதான் நான் பார்த்துட்ருக்கேன். நான் அவன் எங்கே இருக்கான்னா எனக்கு தெரில. தலை அன்றைக்கமாக உனக்கு ஃபோனை பண்ணி எப்படி இருந்தாலும் அந்த வெறுப்பத்தை அந்த மயிரை பிடிங்கி நான் இங்கே பார்த்துக்குறேன், நீ கேர்ஃபுல்லாக இருன்னு அப்புறம் சொல்லலாம். நீ என்கிட்ட தான் கத்துவேன். அதனால தான் அவனுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னும் ஆடுறானா அவன் ஓவரா? நான் வந்துட்டேன்ட்டு. டேக்கிம்மு ஒன்று பண்ணு, நம்ம ஆளுங்க 10 பேரை அவன் ஹார்பருக்கு அனுப்பு, புரியுதா? எதுக்கு தலை? அனுப்புன்னு சொல்கிறேன். அனுப்பி அங்கே இருக்க நம்ம சரக்கு எத்தனை எரிஞ்சிச்சோ அத்தனை சரக்கும் எடுத்துகிட்டு நம்ம ஹார்பரில் வைக்கிற, புரியுதா? எடுத்துகிட்டு வைக்கிற. அவன் சரக்கு எதுக்கு தலை நம்மளுக்கு? பின்ன அவன் நம்ம சரக்கு கொளுத்தி விடலையா? அப்போ அவன் சரக்கில் தானே போய் கை வைக்கணும். எனக்கு தெரியாது. இப்போயே 10 பேரை அமைச்சு என்ன பண்ணுவானுங்களோ ஏதை பண்ணுவானுங்களோ பிடுங்குறவங்களும் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ சரக்கு வந்தாகணும். வரலான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அது நாளைக்கு டெலிவரி ஆக போகிற சரக்குடா. அப்புறம் எல்லோரும் என்கிட்ட ஏறுறதுக்கா? நான் பிடிங்கியா எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு? எனக்கு தெரியாது. அவன் சரக்கு எடுத்துகிட்டு நம்ம குடோனில் வைக்கிறீங்க, எல்லாம் பழையபடி மாறி இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே 5 மணி நேரம் தான் டைமு. அந்த இன்பம் நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? காதில் விழுந்துச்சா? விழுந்துச்சு தலை, நான் பார்த்துக்கிறேன். நீ நீ ஏதோ டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆகாமல் எப்படா இருக்க முடியும்? உங்களை நம்பி ஹார்பர் விட்டு போனதுக்கு நல்லா வச்சு செய்கிறீடா. எப்படி இருந்தாலும் நம்ம கேங்கில் இருக்க எவனா ஒருத்தன் தான் இந்த பாலத்தானத்தை அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பண்ணியிருப்பான். அந்த கருப்பாடி எந்த மயிறு பிடுங்கின்ட்டு பார்த்து வை, புரியுதா? நான் வச்சுக்கிறேன் அந்த எருமக்கடா யாருன்ட்டு. ஓகே தலை, நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அப்பாடா, இந்த சரக்கு செத்து போச்சா, நிம்மதிப்பா. என்ன என் புலமெல்லாம் உனக்கு நிம்மதியாக இருக்கா? நாளைக்கு டெலிவரி ஆன சரக்கு அது. நான் என்ன நக்கிட்டு போகிறதா இப்போது? ஒழுங்கு மரியாதை இங்கே நிற்காத. அதான்டா போலீஸ்கார நாய்களுக்கு எது நடந்தாலும் ஹாப்பி தானே? ஆமாம், எங்களுக்கு சந்தோஷம்தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போயாவது திருந்துறியான்னு பார்க்கலான்னு தான். நீ முதல்ல என் கண்ணு முன்னாடி முழிக்காத, ஒழுங்காக இங்கேருந்து போயிரு. நான் ஏன் போகணும்? இது ஏன் டெரஸ்ட்டு, நான் இங்கே தான் நிற்பேன். கொத்தா உனக்கு நாரங்காலம் தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கல, நீ உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கான். ஒரு மாதிரி அவனால் டென்ஷனே தாங்க முடியல அப்படின்னு நின்று அங்கேயே நடந்துட்டுருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து என்வோ இப்படி ஃபோன் பண்ணுறான். ஸோ ஜிம்முனா அட்டன் பண்ணுறான். ஹலோ, ஓ தானே தானே தள்ளாடுற நான்.
ஏய் சி என்ன உன் வாய்ஸை கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா நீ? மரப்பிடிங்க ஹார்பர் என்னடா பண்ணி வச்சிருக்க? அச்சோ தலை, எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற? கூல் கூல், நிம்மதியாக இருக்கு. எதுக்கு இப்போ நீ இது டென்ஷன் ஆகுற? உன் போதைப்பொருள்லாம் எவனா எரிச்சு விட்டானாமே கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டம் இல்லை? அவ்வளோ சரக்கு நீ எப்படி ரெடி பண்ண போகிற? அதை பற்றி உனக்கு என்னடா கவலை? என்ன உன்னை விட்டு வச்சிருக்கேன்னு ஓரம் ஆடிட்டுருக்கியா? அப்போல்லாம் இல்லையே. என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பை உன் ஹார்பரில் எடுத்து வச்சுட்டேன் ஏற்கனவே. ஆனால் ஒரு த்ரில்லோடு இறங்கணும்ல, அதான் இறக்கி வச்சிட்டேன். அது கூடிய சீக்கிரம் பற்றிட்டு எரிஞ்சிருக்குமே நேரம். ஏய் என்ன நேரடியாக மோத பக்கு மயிர் இல்லை உனக்குலாம்? நீலாம் ஃபோனில் பேசிகிட்ருக்க நாயே நீ. நேரடியாக வர நேரம்லாம் இன்னும் நிறைய இருக்குதல்ல. உன்னை நேராக வந்து எல்லா சம்பவத்தையும் முடிச்சுட்டு நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். அப்புறம் போதைப் பொருள்லாம் எரிஞ்சு போச்சு. அச்சோ 700 கிராம் தான் மிஞ்சிச்சாமே. அதை வச்சு என்ன நாக்கு வலிக்கு போறியா? டேய் வேணாம், என் கோவத்தை நீ ரொம்ப படுத்துற, வேணாம். அப்படி தான்டா கோவப்படுத்துவேன், அப்படி தான். என்னை அப்படியே நீ அணுவா டார்ச்சர் பண்ணி கொள்ளும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி குடஞ்சிருக்கும். அதுக்கெலாம் செத்து பழி வாங்க வேணாம். அதான் நல்லா தகன்னு எறியிட்டோன்னு எறிய விட்டான். அதில் ஒரு பாரபட்சம் கூட நான் பார்க்கலையே. ஆனால் என்ன ஆளுங்க காசு கொடுத்தா ஒன்றை மாதிரி எல்லாம் செய்வானுங்க போல் தெரியும்டா. என் கேங்லேருந்து தான் ஏதோ ஒரு எச்சப்பொறுக்கியை வச்சு எச்சப்பொறுக்கி வேலையை பார்த்துருப்ப நீ, நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் ஹார்பர் இன்னும் கதியாவது மட்டும் பாரு. நான் அப்படி சும்மா நாக்க வலிச்சுக்கிட்டு அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு இருப்பேன்னு நினச்சியா அழுதுகிட்டு? நானும் யாருன்னு உனக்கு காட்ட வேணாம். நீ 5 வருஷம்னா நான் 5 வருஷம்னா நீ 2 வருஷம். உன்னோட சீனியர் நான், புரியுதா? என்னால் என்ன பண்ண முடியும்னு உனக்கு காட்ட வேணாம். வெயிட் அண்ட் வாட்ச். என்ன ஃபோனை வைக்கிறேன். எப்போயுமே நீ தானே எனக்கு ஃபோன் பண்ணுவேன். இன்னும் எண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் கெத்தாக ஃபோனை கட் பண்ணிடுறான். ஓகே டார்மிஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். நடுவில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருப்பேன். இங்கே மேலே கொஞ்சம் தட்டிக்கிட்டே இருக்காங்க, ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் பார்ப்போம். பாய்.